ஓகே, ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Paramount Producers Limited wants to raise 100 lakhs. ஸோ எவ்வளோ ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 100 lakhs for diversification of project. Current estimation of earnings before tax, that is EBIT எவ்வளோ அப்படின்னா 22 lakhs. இப்போ EBIT எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 22 lakhs வந்துடும் எப்படியும், சரியா? இப்போ இந்த 22 lakhஸில் இதெல்லாம் அவுட்ஃப்ளோஸ் போக மிச்சம் நமக்கு இருக்குன்றது தான் நம்மளுடைய ஆக்சுவல் கெயின், கரெக்டாக? ஸோ அதான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ பிஃபோர் ரீடிங் ஃபர்தர் நான் என்ன பண்ண போகிறேன்னா நேராக ஒர்க்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம், கரெக்டாக? ஸோ பர்டிகுலர்ஸு ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. ஓகேவா? 3 ஆப்ஷன்ஸ்க்கு 3 ஸ்பேஸ் விட்டுக்கிட்டேன். ஃபைன், கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு EBIT கொடுத்துட்டோம். EBIT எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம நேராக எழுதிக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ 22 lakhs ஃபைனா. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் டெட் வில் பி 15%. ஓகேவா? ஸோ டெட் வந்து 15% இருக்கும்னு சொல்கிறாங்க. அமௌண்ட்ஸ் அப் டு இன்க்ளூடிங் 40 lakh. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் 16% additional amounts to and including 50 lakh and 18% for additional amount above 50 lakh. ஸோ இது ஒரு ஸ்லாப் ரேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் டெட் 15% அப் டு அண்ட் இன்க்ளூடிங் 40 lakh. அப்போ நான் கீழே குட்டியாக போட்டுக்கிறேன் ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி. ஸோ ஒர்க்கிங் நோட்டில் நான் என்ன போட போகிறேன்? ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் டெட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஒரு ஸ்லாப் ரேட் மாதிரி கொடுத்துருக்கான். அதாவது அப் டு 40 lakh இன்க்ளூடிங் 40 lakh. ஓகேவா? ஸோ அப் டு 40 lakh வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான் பர்சன்டேஜ்? நமக்கு 18%. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு மேலே அப் டு 50 அப்படின்னா 40 to 90 lakhs வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 16%. ஓகேவா? அடிஷ்னல் அமௌண்ட்ஸ் அப் டு அண்ட் இன்க்ளூடிங் 50 lakhs. ஸோ 50 லட்சம் அதிகமாக வாங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் அமௌண்ட் அபவ் 50 lakhs. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னொரு 50 lakhsக்கு மேலே போகுது. அதாவது 90 lakh ப்ளஸ் ஒரு 50 lakh பண்ணோம்னா எவ்வளோ ஆகுது? 90 lakhக்கு மேலே எவ்வளோ போனாலும் 90 lakhக்கு மேலே எவ்வளோ போனாலுமே இட் இஸ் 18%. அப்படி சிம்பிளாக சொல்லிக்கலாமா? கரெக்டாக? The first one வந்து 15%, 16%, 80%. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஃபண்டு ரேஸ் பண்ணுறோம்? 100 lakhsக்கு ரேஸ் பண்ணுறோம், கரெக்டாக? 100 lakhsனால் அப்போது ஃபஸ்ட்டு 40 lakhsல இன்ட்டு 15% வருமா? ஸோ 40 lakh இன்ட்டு 15% will be 6 lakh. வீடியோ ஸ்லோவாக இருக்குன்னா ஸ்பீடாக வச்சுக்கலாம். இப்போது இன்கம் டேக்ஸில் கேல்குலேட் பண்ணுற அதே மெத்தட் தான். அடுத்த 50 lakhsக்கு 16%. 50 lakh இன்ட்டு 16% will be 8 lakh rupees. ஓகேவா? 50 lakh இன்ட்டு 16% will be 8 lakhs. நெக்ஸ்ட்டு 90 lakhக்கு மேலே எவ்வளோ போனாலும் அப்படின்னு அர்த்தம். 10 lakhs மிச்சம் இருக்கிற 10 lakh into 18% will be 1,80,000 into 18% is equal to 1,80,000. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 6 lakh ப்ளஸ் ஒரு 8 lakh ப்ளஸ் ஒரு 1,80,000 is equal to 15,80,000. இவ்வளோ வந்து எவ்வளோ ஆகும்? நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் இன்கேஸ் இஃப் இட் இஸ் 100% டெட் அப்படின்னா. இப்போ வரைக்கும் நான் கொஷின் ஃபுல்லாக படிக்கல. லெட்ஸ் கெட் பேக். நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 rupees ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த கம்பெனி ஹேவிங் கரெக்ட் மார்க்கெட் வேல்யூ 40. மார்க்கெட் வேல்யூ 40 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் டு 32 if the debt exceeds 50 lakh. ஸோ டெட்டு 50 lakhக்கு மேலே ரைஸ் பண்ணுறேன், அதாவது 50-50க்கு மேலே எப்போ ரைஸ் ஆகுதோ அப்போ ப்ரைஸ் வந்து 32 ஆகிடும்னு அர்த்தம். அப்போ 50%க்கு மேலே ஈக்விட்டி வச்சுருந்தா ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 40 இருக்கும். 50%க்கு கீழே போச்சுன்னா 32 ஆகிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஒன் திங் யூ நீட் டு ரிமெம்பர். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் 50% ஈக்விட்டி, 50% டெட்டு. அப்போ இதில் மார்க்கெட் வேல்யூ என்னவாக இருக்கும்? மார்க்கெட் வேல்யூ வந்து 40 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 60% ஈக்விட்டி, 40% டெட். இதுலேயும் மார்க்கெட் வேல்யூ வில் பி 40.
அடுத்தது பாருங்கள், ஈக்விட்டியில் 40, டெட்டில் 50. அப்போ இதில் மார்க்கெட் வேல்யூ 32 rupees இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னது, இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபைனா? இப்போது determine the earnings per share for each of the options, state which option of the company should be exercised. ரொம்ப சிம்பிள். டேக்ஸ் பர்சன்டேஜ் 50 கொடுத்துருக்காங்க. சரி, நார்மல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான். EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோமா? இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் இந்த இடத்துல காம்ப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டில் 50%. டோட்டலாக நம்ம எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம்? we are raising 100 lakhs. கரெக்டாக 100 lakh rupees வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். 100 lakhஸில் 50 lakhனா 50 lakh will be the லோன் அமௌண்ட். இப்போ 50 lakh அப்படின்னும் போது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு 40 lakh வரைக்கும் 15%. கரெக்டாக? ஸோ ஒர்க்கிங் நோட் 1, 40 lakh into 15% will be எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி? 6 lakhs. அடுத்தது இன்னும் ஒரு 10 lakh வந்து நம்ம டெட்டில் தான் ரைஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த 10 lakh இன்ட்டு 16% பண்ணோம்னா 1,60,000 ஆச்சா? ஸோ டோட்டல் டெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆச்சு ஃபஸ்ட்டு மெத்தட் படி? 7,60,000. என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 7,60,000 ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு. செகண்ட் மெத்தட், செகண்டில் என்ன சொல்கிறான்? 60% ஈக்விட்டி, 40% டெட். அப்போ 40%னா 40 lakhs. 40 lakhsக்கு நம்ம 6 lakh ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியாச்சு. 6 lakh அப்படியே போட்டுவிட்றேன். நெக்ஸ்ட் 40% ஈக்விட்டி, 60% டெட். இப்போ ஃபஸ்ட்டு 50க்கு 15%. அப்போது ஒர்க்கிங் நோட் 2, இஃப் டெட் இஸ் ஈக்குவல் டு 60 lakh, இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 40 lakh மேலே as usual into 15%, 6 lakh. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இன்னும் 20 lakhs. கரெக்டாக? மிச்சம் இருக்கிற 20 lakhs into 16%. 20 lakh into 16% will be 3,20,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சுங்க? 9,20,000. ஃபைனா? ஸோ இங்கே எழுதிக்கலாம், 9,20,000 will be the debt amount. இப்போது EBITலேருந்து இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? EBT, earnings before tax. ஏன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். 22 lakhs, 22 lakhs minus 7,60,000 will give you 14,40,000. Next 22 lakhs minus 6 lakh gives you 16 lakh. Next 22 lakhs minus 9,20,000. 12,80,000. கரெக்டாக? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் டேக்ஸ். we know the tax is 50%. அப்போது 14,40,000 into 50% will be 7,20,000. நேராக அப்படியே நம்ம எழுதிடலாமா? earnings after taxும் 50%னா அப்படியே கீழே வந்துடும். கரெக்டாக? earnings after tax 16 lakh அப்படின்னா திரும்பவும் 8 lakh வந்துடும். ஸோ 8 lakh போச்சுன்னா மிச்சம் earnings after tax எவ்வளோ வரும்? 8 lakh. நெக்ஸ்ட்டு 12,80,000 வந்து 50%னா 6,40,000. ரிமைனிங் கீழே 6,40,000. ஃபைனா? வேறு எந்த காம்ப்ளிகேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வேறு எதுவுமே கொடுக்கல. இவ்வளோதான். ஸோ இஃப் திஸ் இஸ் earnings after tax, நமக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்லாம் எதுவும் கிடையாது. இது earnings after taxலாம் இது என்னது? திஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் earnings available to equity shareholders. கரெக்டாக? இப்படியும் சொல்லலாம். இப்போ earnings available to equity shareholders divided by number of shares. ஓகேவா? ஃபைன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொடுத்துருக்கானா கொஷனில் 100 lakhs ரைஸ் பண்ணோன்னு தான் சொல்லியிருக்கானே தவிர எவ்வளோ ஷேர்ஸ் ஆல்ரெடி இருக்குங்கிறத பற்றி அவன் பேசல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குட்டி ஒர்க்கிங் நோட் போட போகிறோம். ஒர்க்கிங் நோட் நம்பர் 3. எழுத மாட்டேங்குது. calculation of number of equity shares. So first
ஆப்ஷன் 1 படி நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 50% ஈக்விட்டி 50% டெட் இல்லையா. ஸோ 100 lakhs into 50% would be 50 lakhs. 50 lakhsக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்கோம், நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி கொஷின் ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சிட்டோம். மார்க்கெட் ப்ரைஸ் 40 32 கரெக்டாக. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சு அப்படியே சிம்பிளாக டிவைட் பண்ணால் போதும் கரெக்டாக. திஸ் அமௌண்ட் divided by 40 ஓகேவா. ஸோ 50 lakhs divided by 40 பண்ணோம்னா 1,25,000 வந்து நமக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2ல் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஆப்ஷன் 2ல் என்ன கொடுத்துருந்தா ரேஷியோ நமக்கு 60:40. அப்போ என்ன வரும், சிம்பிளி 100 lakhs into 60% divided by, அகெயின் இங்கேயும் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வச்சுருந்தோம் 40 is equal to, that is 60 lakh. 60 lakh divided by 40 will give you 1,50,000. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 படி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ. ஆப்ஷன் 3ல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாஸ் 40:60. ஸோ 40 lakhs வரும் அப்படி பார்த்தோம் கரெக்டாக. பட் ஸ்டில் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதணும். 100 lakhs into 40% divided by, இங்கே வந்து சின்ஸ் இங்கே 50% கீழே போகிறதுனால நமக்கு ப்ரைஸ் 32 இறங்கிடும்னு சொல்லிட்டான் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நம்ம 50 lakhக்கு மேலே டெட் வச்சுருக்கிறதுனால இன்னும் 40 lakh தான் ஈக்விட்டி இருக்கிறதுனால 32 rupees மாறிடும் அதோட ப்ரைஸ் வேல்யூ, சாரி மார்க்கெட் வேல்யூ. 100 lakhs divided by into 40% divided by 32, 1,25,000 ஃபைனா. 125, 1,50, 125 அது அப்படிங்கிறது எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் 1,25,000, 1,50,000, again 1,25,000. 25,000. So 7,20,000 divided by number of shares 125 equals 5.76. Next 8 lakh divided by 1,50,000 equals 5.33. Next 6,40,000 divided by 1,25,000 5.12. ஃபைனா, ஈஸியாக இருக்கா. ஸோ இதில் என்ன உங்களுக்கு இப்போ டவுட் வரும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலி ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் டிவைட் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எப்போனா ஆல்ரெடி உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஐட்டம்ஸ் இருக்குது. உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா அப்போ ஃபேஸ் வேல்யூ யூஸ் பண்ணுங்க. இப்போது மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கினா எனக்கு எவ்வளோ காசு வருதுங்கிறத வச்சு தான் என் ஃபண்ட் ரைஸ் ஆகுது. அப்போது 1 share இஸ் கோயிங் டு கிவ் மீ ஹவு மச் மணி அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்டாக. ஸோ சின்ஸ் ஐ எம் கோயிங் டு ரைஸ் 50,000 rupees ஃப்ரம் மார்க்கெட் ஒன்லி வித் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னா அப்போ அன்றைக்கி ரேட்டில் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போச்சோ அதை வச்சு தான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இது டிவைட் மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணேன்னா கரண்ட்லி எனக்கு எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கும் இந்த மார்க்கெட் ப்ரைஸில் என் ஷேர்ஸ் விற்றுச்சு அப்படின்னாங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல we are calculating market price வச்சு number of equity shares. ஸோ இதை வச்சு when we divide it we get the EPS and the answer is also matched. Fine.